கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் குடித்து அடுத்தடுத்து 35க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த சம்பவத்தில் அடுத்தடுத்து நடந்தது என்ன என்பது குறித்து தற்போது பார்ப்போம். கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தைச் சேர்ந்த பிரவீன் என்பவர் கடந்த ஜூன் 18ஆம் தேதி இரவு 11 மணிக்கு அப்பகுதியில் விற்கப்பட்ட விஷச்சாராயத்தை வாங்கி குடித்துள்ளார். இதையடுத்து நள்ளிரவு 12:30க்கு உடல்நலம் பாதிக்கப்பட்ட பிரவீனை உறவினர்கள் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றுள்ளனர். மது அருந்து இருப்பதால் சிகிச்சை அளிக்க முடியாது என கூறி பிரவீனை மருத்துவர்கள் வீட்டிற்கு அனுப்பியுள்ளனர். இதன் பின்னர் ஜூன் 19ஆம் தேதி அதிகாலை 2 மணிக்கு பிரவீனின் உறவினர் சுரேஷும் விஷச்சாராயத்தால் பாதிக்கப்பட்டுள்ளார். அவருக்கு அதிகாலை 4 மணி அளவில் வயிறு வலி மற்றும் பார்வை குறைபாடு ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து அதிகாலை 5:30 மணிக்கு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சுரேஷ் காலை 7 மணிக்கு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதன் பின்னர் காலை 8 மணிக்கு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பிரவீனும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். கருணாபுரத்தில் துக்க நிகழ்வுக்கு சென்றவர்களும் விஷச்சாராயம் குடித்திருக்கிறார்கள். காலை 10 மணி அளவில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 2 பேர் மரணத்தில் ஐயம் இருப்பதாக மக்கள் புகார் தெரிவித்தனர். காலை 12:30 மணிக்கு இருவரின் உயிரிழப்புக்கு விஷச்சாராயம் காரணம் இல்லை என முன்னாள் ஆட்சியர் ஷ்ரவன்குமார் விளக்கமளித்தார். இதுவும் உரிய சிகிச்சை அளிக்கப்படாததும் அதிக உயிரிழப்பிற்கு காரணம் என்கிறார்கள் கருணாபுரம் மக்கள்.